ஜெயலலிதா சொத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பாக தீபா தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம். வாசு, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தாங்கள் தான் ஜெயலலிதாவின் வாரிசு என தீபா தரப்பு தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் கருவூலத்தில் உள்ள நகைகள் மற்றும் புடவைகள் ஆகியவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மாற்று சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனிடையே ஜெயலலிதா இந்த வழக்கில் இருந்து நீக்கப்பட்டதால் அவரது வாரிசுதாரரான தீபாவுக்கு அந்த சொத்துக்களை வழங்க வேண்டும் என்று கூறி தீபா தரப்பு வழக்கறிஞர் சத்யகுமார் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அதாவது அதில் சிறப்பு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொத்துக்கள் அனைத்தும் அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருப்பதாகவும் இதில் ஏதேனும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தல் செய்திருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி வாசு.